தீவிரவாதிகளுக்கு கிடைக்கும் மரியாதையை கூட இந்து தெய்வங்களை வணங்கும் இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கும் இல்லை என்பதுதான் திராவிட மாடல் என முகத்தில் அறைந்தது போல் கூறுவதாக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மங்கலம்பேட்டை பஜனை மட தெருவில் ஸ்ரீ பட்டாபிராமர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளை முன்னிட்டு 11ஆம் ஆண்டு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊர்வலத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்வத்தாமன், திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றாததால் தீக்குளித்து உயிரிழந்தவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுவதற்கு கூட இசைவளிக்காமல் இறுதி ஊர்வலத்திற்கு காவல்துறை ஒப்புதல் அளித்ததாகவும், தீவிரவாதிகளுக்கு கிடைக்கும் மரியாதை கூட இந்து தெய்வங்களை வணங்கும் இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கும் இல்லை என்பதை தான் முகத்தில் அறைந்தது போல் திராவிட மாடல் கூறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சூழ்நிலை, தமிழர்கள் தங்களுடைய இறையை தங்களுடைய வழிபாட்டை செய்வது ஏதோ ஒரு குற்றம் போல இன்றைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றத்தில் 90 ஆண்டுகளாக தீபம் ஏற்றுவதற்காக அங்கு இந்துக்கள் தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்ற ஆணைக்கு பிறகும் கூட இந்த திராவிட மாடல் பேய் அரசு அந்த ஒரு நாள் கார்த்திகை அன்னைக்கு அந்த விளக்கை ஏற்றுவதற்கு அனுமதிக்கல. அதனால மனம் முடிந்து போன பூர்ணச்சந்திரன் என்கிற முருக பக்தர் தீக்குளித்து இறந்து போனார். அவருடைய குழந்தையெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நம்மளால தாங்க முடியல, கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு 6 வயசு குழந்தைய விட்டுட்டு அவர் இறந்துட்டார். அதை விட கொடுமை என்னன்னா, இந்த திராவிட மாடல் பேய் அரசு அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கூட ஒட்டுவதற்கு அனுமதிக்கல. போலீஸே வந்து அவருக்கு மதுரை முழுவதும் ஒட்டப்பட்ட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்களை கிழித்து எறிந்திருக்கிறது. ஆனால் இதே திராவிட மாடல் அரசு தீவிரவாதி பாஷா அவர்களுடைய இறப்புக்கு ஒரு மிகப்பெரிய இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்தது, காவல்துறை பாதுகாப்பும் கொடுத்தது. அப்போ தமிழகத்தில் குண்டு வைத்து கொள்ளுகிற தீவிரவாதிகளுக்கு கிடைக்கிற மரியாதை கூட இந்து தெய்வங்களை வணங்குகிற இந்துக்களுக்கு தமிழர்களுக்கு இல்லை என்பதுதான் திராவிட மாடல் முகத்தில் அறைந்தால் போல சொல்லுகிற ஒரு செய்தி. இந்த நேரத்தில் நாம் பல விஷயங்கள் பேசுகிறோம். பலரும் வந்து பேசுகிற விஷயங்கள் தமிழகத்தில் மிகவும் தமிழர்கள் தங்களுடைய சாமியை கும்பிடுறது சட்டத்திற்குரிய. இன்றைக்கு தமிழகத்தில் தமிழர்கள் தங்களுடைய இறைவனை வணங்குவதே ஏதோ குற்றம் போல இந்த திராவிட மாடல் அரசு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக தமிழகத்தில் மாறிவிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வேதனையான ஒரு செய்தியை தான் திராவிட மாடல் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து தமிழர்களுடைய முதல் கடவுளுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். பலரும் முருக பக்தர்கள், பலரும் இங்கே தமிழ்நாட்டில் பல பேர் முருகன் என் முப்பாட்டன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முருகனுடைய முதல் படை வீட்டில் ஒரு விளக்கேற்றுவதற்கான உரிமை, அந்த இறையியல் வழிபாட்டு உரிமை தமிழர்களுக்கு மறுக்கப்படும் போது கூட எல்லார் வீட்லேயும் விளக்கேறிதா, அங்கே ஒரு நாள் விளக்கேறினா என்னன்னு சொல்லி சீமான் கேட்குறார். அதே சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து இதை கேட்பாரா? எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாம் நல்லா சுபிட்சமாக இருக்கா, எதுக்கு வந்து அந்த தர்காவில் வந்து சந்தனக்கூடு விழான்னு கேட்பாரா? இப்போ அதே தானே இங்கேயும் பொருந்தும். இன்றைக்கு தமிழகத்தில் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த பண்பாடும் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அதாவது நீங்கள் வந்து இதை தர்மமாக பார்க்க வேணாம், இதை வந்து மதமாக பார்க்க வேணாம். 1500 வருடங்கள் பழமையான பொக்கிஷங்கள் இங்கே அழிக்கப்படுது. நீங்கள் வெள்ளைக்காரன்ட்ட ஒரு 200 வருஷத்துக்கு இங்கேருந்து கடத்தப்பட்ட சிலை கிடைச்சா கூட அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை எக்ஸிபிஷன் வச்சு பார்க்குறான். ஆனால் நமக்கு 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான கோவில்கள் நம்முடைய தமிழக மண்ணில் தான் இருக்கிறது. அந்த தமிழகத்தினுடைய பழமையான பொக்கிஷங்கள் அறநிலைய அபகரிப்பு துறையாலும் இந்த திராவிட மாடல் அரசாலும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்துக்களினுடைய சொத்து இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்கள் ஒரு பைசா செலவு இல்லாமல் படிச்சுட்டு வர முடியும், ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்க முடியும். இப்போ நீங்கள் கன்னியாகுமரியில் போய் பாருங்கள், ஆழ்த்தரை அம்மன் ஒரு கோவில் இருக்குது. சின்ன கோவில், ஆலமரத்து அடியில் இருக்கிற ஒரு சின்ன அம்மன் கோவில். அந்த கோவிலுக்குன்னு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க் இருக்குது. அந்த கோயிலுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்குது. இப்படி பழமையான கோவில்கள் எல்லாமே இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்களினுடைய பொருளாதாரம் முன்னேறும். இதை வந்து நம்முடைய தமிழர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு தமிழர்களுக்காக நாங்கள் போராடணும்னு சொன்ன பல பேர் இந்த மாதிரியான தமிழர்களுடைய பண்பாட்டு பொக்கிஷங்கள் அழிக்கப்படும் பொழுது, நம்முடைய வழிபாட்டு உரிமை அழிக்கப்படும் பொழுது, நம்முடைய இறைகள் சிதைக்கப்படும் போது எங்கே போனாங்கன்னே தெரில. இவர் சொல்றாரு, முருகனுக்கும் வட இந்தியக்காரங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறாரு. முருகனை உண்மையாக வணங்கி இருந்தால் அந்த சம்பந்தம் என்னன்னு சீமானுக்கு தெரியும். அவர் அரசியலுக்காக முருகனை எடுத்தவர்.
அவரே சொல்லியிருக்காரு. வடநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தாராம், நீ வந்து இவ்வளோ பேருக்கு முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க ஓட்டெல்லாம் எப்படி நீ ஏமாற்றி வாங்க போகிறன்னு கேட்கும்போது சீமான் வந்து அப்போ தான் வீரத்தமிழை முன்னணி எடுத்து முருகனினுடைய முப்பாட்டன்னு சொன்னதாக அவரே சொல்கிறார். அப்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? முருகப்பெருமானுக்கு ஆண்டி கோலத்தில் பழனி இருக்கு, திருமண கோலத்தில் மற்ற அறுபடை வீடுகள் எல்லாம் இருப்பதை போன்று முருகப்பெருமான் ஒளி உடலை எய்திய கோயில் எங்க இருக்குது தெரியுங்களா? உத்தரகாண்ட்ல இருக்குது. அந்த ஊர் பேரு குடி, தமிழ்ல இருக்குது அந்த பேர். அங்க மேல போனீங்கன்னா மலையில முருகனுக்கு மயில் இருக்கு, வேல் இருக்கு. நம்முடைய கொளஞ்சப்பர் கோயில்ல இருக்கிற மாதிரி சுயம்பு முருகர் அங்க இருக்கார். அங்கதான் முருகப்பெருமான் தன்னுடைய ஞானயோக வழியில தன்னுடைய மண்ணுடலை விட்டு ஒளி உடலை பெற்ற இடம். அந்த இடத்துல அதே கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையாரும் முருகரும் ஞானப்பழத்துக்காக சண்டை போட்ட கதை, பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கின கதை அந்த மலையில் அந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் என்பவர் உலகத்தினுடைய அத்துறை பேருக்குமான ஒரு கடவுள், நம்முடைய தமிழர்களுடைய முதல் கடவுள். அவருடைய பெருமையை காப்பாற்றுவதற்கு, எங்களுடைய வழிபாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் கூட, அதை கூட எள்ளி நகையாடுகிற ஒரு போக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க. நம்முடைய இறையல் அழிக்கப்படும் போது கேட்கல, திராவிட மாடல் நம்முடைய வழிபாட்டு உரிமையை செதுக்கும் போது கேட்கல. இதுக்காக ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போகிறார், அவருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவதற்கு கூட இந்த திமுக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது, காவல்துறையை வச்சு கிழிக்குதுன்னு சொன்னா தமிழகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் அத்தனையும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முந்தா நாள் ஒருத்தன் பேசுறான், அந்த வீடியோ காட்டுப்பா. முந்தா நாள் ஒருத்தன் பேசுறான், மகாகவி பாரதியாரை திமுக காரன் அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி பேசுறான்.